அந்த காலத்துல வேற சார். அப்பெல்லாம் 10 பசங்க 12 பசங்க இருக்கு. எங்க பெரியப்பாவுக்கு 16 பசங்க சார். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றதை நிறைவேற்றிட்டான் மனுஷன். யாராவது பிள்ளைங்க பேர் கேட்டா அது அவருக்கு தெரியாது. எங்க பெரியம்மாவை கூட்டு தான் சொல்லுவாரு. அந்த 8வது பையன் பேர் சொல்லுவாரு. அது கேட்கிறாரு பாருன்னு. இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் சார். வெளியிலும் டெலிவரி, உள்ளேயும் டெலிவரி. குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்கிறவன் எங்க பெரியப்பா விட்டு கொடுக்காம போட்டான். என்ன கூப்பிட்டாரு, டேய் அவனை போய் கூட்டின்னு வந்தேன். ஏன்னா என் வீடா தெரியல உனக்கு என்னாரு. வீடா சார் இது, நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன்னு நினைச்சிட்டான். அன்னைக்கு ஒரு பெரிய கல்யாண பூசி எனக்கு கொண்டாந்து கற்பூரத்தை வச்சு சுத்தி போட்டார் சார் அவரு. அன்னைக்கு உள்ளபடி சொல்லிட்டோன்னா அவ்வளவு பசங்க இருக்கிறாங்கன்னு வருத்தப்படல சார் பெற்றோர்கள். 100 ரூபாய் சம்பளம் 1000 ரூபாய் வாழ்க்கை வாழ்ந்தான். இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம் 100 ரூபாய் வாழ்க்கை கூட நம்ம வாழலைன்றதுதான் என்னுடைய ஆதங்கம். வச்சுங்கிறது ஒரே பையன் ஒரே பொண்ணு. அது நீட்டு டாக்டர் ஆனாதானே சார். அவனுக்குள்ளே 1000 திறமைகள் இருக்கு. நமக்குள் இருப்பதை அவனுக்குள் திணிப்பதை விட அவனுக்குள் என்ன இருக்கிறதுன்னு ஆராய்ந்து பாருங்க. அவன் சரித்திரத்தை சந்திப்பான். அவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு ரெக்கார்ட்ல அவன் பேரை மற்றவன் எழுதுவான். அவன்கிட்ட இருக்குது சார் அந்த திறமை. அவனுக்கு பக்குவமா சொல்லுங்க. யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க. பயப்படாதரா, கவலைப்படாத. போ, இது இல்லைன்னா இன்னொன்னு அப்படி இல்லைங்க.